இந்த பதிவுல பாருங்க, இதுவும் வந்து அரித்மெட்டிக் RS அகர்வால் புக்கு தான். அதுல வந்து 4வது கேள்வி. இதுவும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் என்ற தலைப்புல வரக்கூடிய கேள்வி தான். இந்த கேள்வி வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் 2020ல கேட்ட கேள்வி. இந்த கேள்வி முதல்ல இந்த மாதிரி இந்த RS அகர்வால், இந்த SSC மேத்ஸ் எல்லாமே நீங்க வந்து முதல்ல கேள்வி படிச்சு புரியுறதுதான் பெரிய விஷயம். அது பாயிண்ட் எடுத்து அவர் சிம்பிளை பண்றது ஈஸி. அந்த கேள்வியை புரிஞ்சு என்னன்னா நிறைய மாடல்ல கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை புரிஞ்சு இது எந்த மாடல்ல போடணும்ன்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த கேள்வி படிக்கிறேன் பாருங்க. முதல்ல இங்கிலீஷ்ல சொல்றேன், அப்புறம் தமிழ்ல சொல்றேன். A student walks from his house at 2.5 km per hour and reaches his school late by 6 minutes. இது ஃபர்ஸ்ட் லைன். அடுத்தது next day he increases his speed by 1 km per hour and reaches 6 minutes before school. The second line. School time is the before school time. அடுத்தது how far is the school from his house. இதுதான் வந்து கேள்வி. இது இங்கிலீஷ்ல தெரியறவங்க இங்கிலீஷ்ல பாருங்க, இது தமிழ்ல சொல்றேன் பாருங்க. ஒரு மாணவன் அதாவது தன்னுடைய வீட்டிலிருந்து நடந்து செல்கிறான். எவ்வளவு வேகம்னா மணிக்கு 2.5 கிலோமீட்டர். 2.5 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா அதான் மணிக்கு 2.5 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து செல்கிறான். எங்க போறான்னா ஸ்கூலுக்கு. அப்படி ஸ்கூலுக்கு போகும்போது அந்த 2.5 கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது போனா ஸ்கூல் டைம் 6 நிமிடம். இங்க பாருங்க, 6 மினிட்ஸ் லேட்டா போறான். இதான் வந்து தமிழ்ல அர்த்தம் என்னன்னா, ஒரு மாணவன் தன்னுடைய வீட்டிலிருந்து 2.5 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து செல்லும் பொழுது 6 நிமிடம் காலதாமதமாக செல்கிறான். இது வந்து முதல் நாள். அடுத்த வரி நெக்ஸ்ட் டே, மறுநாள் அதே மாணவன் அவனுடைய நடக்கும் வேகத்தை, நடக்கும் ஸ்பீடு, இன்க்ரீஸ் ஸ்பீட்னா நடக்கும் வேகத்தை 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் கூட்டுறான். கூட்டி போனா he reaches before school, அதாவது 6 நிமிஷம் முன்னாடியே போயிடறான். ஸ்கூல் டைம் விட முன்னாடியே போயிடறான். அப்படி போனா அந்த அவனுக்கும் அவனுடைய வீட்டிற்கும் ஸ்கூலுக்கும் பள்ளிக்கும் உள்ள தூரம் எவ்வளவு, ஃபேர்னா தூரம் எவ்வளவு. இதுதான் கேள்வி. திரும்பவும் கேள்வி படிக்கிறோம் பாருங்க. ஒரு மாணவன் தன்னுடைய வீட்டிலிருந்து பள்ளிக்கு 2.5 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பொழுது 6 நிமிடம் காலதாமதமாக செல்கிறான். மறுநாள் அதே மாணவன் தன்னுடைய நடக்கும் வேகத்தை 1 கிலோமீட்டர் அதிகப்படுத்தி செல்லும் பொழுது 6 நிமிடம் முன்கூட்டியே செல்கிறான். பள்ளி நேரத்திற்கு முன்கூட்டியே சென்றால் அந்த பள்ளிக்கும் அவனுடைய வீட்டிற்கும் உள்ள தூரம் எவ்வளவு, ஹவு ஃபேர்னா தூரம் எவ்வளவு. இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை எப்படி போடணும்னா, நம்ம ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு கேள்வியும் பார்க்குற கேள்வி எல்லாமே ஒரு மாடலா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 2.5 கிலோமீட்டர் எடுத்துக்கிறேன் பாருங்க. அவன் பள்ளிக்கு செல்லும் வேகம் வந்து 2.5 கிலோமீட்டர். இங்க பாருங்க 2.5 இல்லையா. இது வந்து தசம பின்னத்தில் இருக்கிறதுனால இந்த பின்னமா மாத்திக்கும். பின்னமா மாத்தணும்னா 2.5னா 2.5 இப்படி எழுதணும். கலப்பு பின்னம். கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தணும், அப்பதான் கணக்கு போட முடியும். கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தணும்னா இங்க பாருங்க 2 4 4 1 5 5/2. ஓகேவா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 5/2 2 into 1.5 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வந்து ஃபிராக்ஷனா மாத்தணும்னா 5/2. அடுத்தது அதே பையன் என்ன பண்றான், மறுநாள் தன்னுடைய நடக்கும் வேகத்தை 1 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்றான். அப்போ 1 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்றான்னா ஏற்கனவே 2 கிலோமீட்டர் போனவன் இப்ப என்ன வரும் 3.5 கிலோமீட்டர். அப்போ அவனுடைய வேகம் மறுநாள் வந்து 3.5 கிலோமீட்டர். 3 டைரக்டா போட்டுங்க, 3.5 கிலோமீட்டர். இது வந்து கலப்பு பின்னம். இதை வந்து பின்னமா மாத்தணும்னா இங்க பாருங்க 3 6 6 1 7/2. ஓகேங்களா. இதுதான் வந்து அவனுடைய ஸ்பீடு. இப்ப இதை வச்சு இது எந்த மெத்தட்ல போடணும்னா இங்க பாருங்க. இப்ப இது வந்து 5/2.
நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியாது இல்லையா, அவனுக்கும் அந்த பள்ளிக்கும் அவன் வீட்டுக்கும் உள்ள தூரம் வந்து எவ்வளோ என்று தெரியாதுன்றதுனால அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கும். 5x by இந்த 2. போன பதிவில் நான் சொன்ன மாதிரி ஒரே டைரக்ஷன்ல போனா மைனஸ். நேத்தும் வீட்டுல இருந்து பள்ளிக்கு தான் போனோம், மறுநாளும் வீட்டுல இருந்து பள்ளிக்கு தான் போறான் அப்படின்னும் போது மைனஸ் போட்டுக்கணும். இப்ப ஒரு நாள் வந்து வீட்டுல இருந்து பள்ளிக்கு போறான், மறுநாள் பள்ளியில இருந்து வீட்டுக்கு வரான், ஆப்போசிட் டைரக்ஷனா பிளஸ் போடணும். ஏன் மைனஸ் போடுறோம்னா சேம் டைரக்ஷன் மைனஸ் போட்டுக்கிறோம். அடுத்த மறுநாளுடைய வேகம் வந்து 7/2. இது நமக்கு தூரம் தெரியாதுன்றதுனால இதை 7x/2 இப்படி எடுத்துக்கிறோம். 7x/2 எடுத்துக்கோன்னா ஈக்குவல் டு 7x/2. எப்படி இருக்கக்கூடாது, இதை அழிச்சிங்க. மெத்தட் முதல்ல முக்கியம், ஸ்டெப்ஸ் வந்து முக்கியம். இது எப்படி இருக்கணும்னா நம்மளுக்கு தெரியாதுன்றதுனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அந்த வீட்டிற்கும் அவனுடைய பள்ளிக்கும் சில தூரம் தெரியாதுன்றதுனால அதை எக்ஸுக்கு கீழே வேகம் போடணும். நம்ம ஏற்கனவே பழைய பதிவில் போட்டிருப்போம், நீங்க பாருங்க. இப்போ முதல் வேகம் வந்து 5/2, புரியுதா? அடுத்தது சேம் டைரக்ஷன்றதுனால மைனஸ் போட்டுங்க. மைனஸ் போட்டு இது எக்ஸ் டிவைடட் பை ரெண்டாம் நாள் செல்கிற வேகம் 7/2 இப்படி போடணும். 7/2 ஈக்குவல் டு, இது வந்து ஒரு ஸ்டெப்பு. இந்த லாஜிக்கில் இந்த மெத்தட் என்ன பண்ணோம்னா, இந்த 6 நிமிஷம் லேட்டா போனான் இல்லையா, அந்த 6 நிமிஷம், மறுநாள் 6 நிமிஷம் முன்னாடியே போயிட்டான் இல்லையா, அந்த 6, இந்த ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். 6 6 12 டிவைடட் பை ஒரு மணிக்கு எத்தனை நிமிஷம்னா 60 நிமிஷம் இப்படி போட்டுக்கணும். ஏன் போட்டோம் எது போட்டலாம் கேட்கக்கூடாது, ஏன்னா இந்த மேக்ஸ் இந்த லாஜிக் தான். முதல்ல நம்மளுக்கு டைம் தெரியாதுன்றதுனால தூரம் தெரியாது எக்ஸ் எடுத்துக்கணும். முதல் நாள் போற ஸ்பீடு மைனஸ் அது எக்ஸ் எடுத்துக்கிறோம், தூரம் தெரியாது. ரெண்டாவது நாள் ஸ்பீடு ஈக்குவல் டு வித்தியாசம். அந்த 6 நிமிஷம் ஸ்கூலுக்கு வந்து லேட்டா போன 6 நிமிஷம், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணா ஸ்கூலுக்கு முன்னாடியே போன 6 நிமிஷம். அப்போ அந்த 6 6 கூட்டா 12. நம்ம ஒரு மணிக்கு 60 நிமிஷம். இதுதான் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இதுதான் கேள்வி புரியணும். கேள்வி புரிஞ்சு இந்த ஸ்டெப்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ சால்வ் பண்ணுவோம் பாருங்க. இதை இப்போ இந்த பாருங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல், இந்த ரெண்டும் மேலே போயிடும். இந்த இங்க என்ன இருக்குது, இங்கே ரெண்டு, இந்த ரெண்டு மேலே போயிடும். அப்ப 2x டிவைடட் பை 5 மைனஸ் இந்த 2 மேலே போயிடும். 2x டிவைடட் பை என்ன இருக்குது 7 ஈக்குவல் டு 12/60. இதை ஒன்றும் அடிக்கலாம். இது பாருங்க, இது அடிச்சோம்னா 1 12 12 5 12 60 இது அடிச்சிக்கலாம். இப்போ எழுதணும்னா இப்போ அடுத்த ஸ்டெப்பு 2x by 5 minus 2x by 7 equal to 1/5. புரியுதா? இப்போ இது வந்து பின்னத்தை கழிக்கணும்னா இது எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னா இந்த 5 7 பெருக்குங்க. 5 35 இப்படி போட்டுங்க 35. இப்போ இதை இந்த 35 வந்து எத்தனை 5 பார்க்கணும். 7 5 35 இல்லையா? அப்போ 7 2 14x. 14x மைனஸ் இந்த 35 7 வகுக்கணும். எவ்வளோ? 5 35. அப்போ இந்த 2 10x, இந்த 10x ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குது 1/5. அவ்வளோதாங்க. இப்போ 14xல 10x போச்சுன்னா எவ்வளோ? 14ல் 10 போச்சுன்னா எவ்வளோ? 4. அப்போ 4x டிவைடட் பை 35 ஈக்குவல் டு 1/5. ரைட்டா? இங்க இருக்க ரொம்ப அறிவு போட்டுக்கிறோம். இப்போ சுருக்குங்க. இப்போ என்ன வரும்? 4x ஈக்குவல் டு, இந்த 4x தான் நம்மளுக்கு x தானே வேணும், அதனால 4x வச்சுக்கின்னு இந்த 35 கொண்டு போகணும். அப்போ 4x ஈக்குவல் டு இங்க வகுத்துல இருக்கிற 35 என்ன பண்ணாவும், இங்க இது தொகுதி இது பகுதி, நியூமினேட்டர் டினாமினேட்டர். டினாமினேட்டர்
அங்கே என்ன போவோம், நியூமரேட்டரில் போயிடும், தொகுதிக்கு போயிடும். அப்போ 35 / 5. ஓகேவா? இங்கே இருக்கிற 35 இங்கே வந்துடும்பா. புரியுதா? ஏன் இங்கே தொகுதியில் இருக்குது, இங்கே பகுதிக்கு வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை. இப்போ சுருக்குங்க இதை. 4 × 5 7 × 35. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 4x = 7. அப்போ லாஸ்ட் என்ன கிடைக்குது நம்மளுக்கு, 4x = 7 கிடைக்குது. அப்போ x = 7/4. இது புரியல, நாங்கள் பாருங்க. 4x = 7. இப்போ 4 x பெருக்கல் இருக்கிறதுனால இந்த x வேணும்னா இந்த 4 என்ன வரும், வகுத்தில் ஆகிடும். 7/4. இப்போ இதை சுருக்குனீங்கன்னா இதை வந்து கலப்பு பின்னமாக மாற்றணும். அங்கே எல்லாமே கலப்பு பின்னத்தில் இருக்கிறதுனால இங்கே பாருங்க, இந்த ஏகை வந்து 4 வகுக்கணும். அப்போ 1 4 4 இல்லையா, மீதி எவ்வளோ 3. 3/4. 1 × 3/4னா 1.25 கிலோமீட்டர். அங்கே பாருங்க, 1.25 கிலோமீட்டர் தான் அந்த மாணவனுடைய பள்ளிக்கும் வீட்டிற்கும் உள்ள தூரம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 1.25 கிலோமீட்டர் வந்து அந்த பள்ளிக்கும் அந்த அவனுடைய மாணவனுடைய வீட்டுக்கும் உள்ள தூரங்க. இதுதான் கணக்கு. இது வந்து கணக்கு தான் பெருசு. இந்த கணக்கை புரியணும். நான் திரும்ப சொன்னோம்னா இன்னும் 5 நிமிஷம் லேட் ஆகிடும். அதனால் நடத்துனதை திரும்ப பாருங்கள். புரியலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேள்வி முதல்ல படிக்கணும். இது மாதிரி மேக்ஸ்லாம், இது RRB, SSC, MBA, MCA, இந்த என்ட்ரன்ஸ் மேக்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். எல்லாமே இப்படி தான் இருக்கும். டைம் அண்டு டிஸ்டன்ஸு, ஸ்ட்ரீம் அண்டு போட்டு, டைம் அண்டு ஒர்க்கு எல்லாமே இப்படி தான் இருக்கும். அப்புறம் ப்ராப்ளம் சம் ட்ரெயின்ஸு, இதில் மாதிரி ஒரு 4 தலைப்பு இருக்குது. 4 தலைப்பில் வரக்கூடிய கணக்கெல்லாம் இப்படி தான் இருக்கணும். இதை கணக்கு பாருங்கள். இது புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு, புரியலன்னா திரும்ப போட்டு பாருங்கள். இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்ப உங்களுக்கு புரியுற மாதிரி திரும்ப வீடியோ போடுறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம்.